இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தோட இயக்குனர், மலையாள இயக்குனர் நிதீஷ் அவரோட இயக்கத்துல அடுத்து மம்முட்டி ஹீரோவா நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்த பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய விரைவில வரப்போகுது. வெங்கட் பிரபு இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோவா ஒரு படத்துல நடிக்க போறார். இந்த படம் ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, ரீசென்ட்டா மாநாடு அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட வெங்கட் பிரபு குடுத்திருந்தார். அந்த படத்த விட 10 மடங்கு அதிகமா இந்த படத்தோட ரிசல்ட் இருக்க பொழுது, அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்ல பயங்கரமா வெங்கட் பிரபு வொர்க் பண்ணிட்டு இருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல தனுஷ் அவருடைய 55வது படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்க பொங்கலுக்கு அப்புறமா ஆரம்பிக்கணும்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. பராசக்தி இப்ப வரைக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயி ரூ. 51,00,00,000 மேல கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா இப்போ டிசி அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ரிலீஸ இந்த வருஷம் சம்மருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்குனரா அல்லு அர்ஜுன் அவர்கள ஹீரோவா வச்சு ஒரு படத்த பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்ட கூடிய விரைவில மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கு ரீசன் அந்த ப்ராஜெக்ட்ட புரொடக்ஷன் பண்றது அவங்க தான். இந்த படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் வாங்குற சம்பளம் ரூ. 75,00,00,000. ராதிகா அவர்களுடைய நடிப்புல சிவகார்த்திகேயனுடைய புரொடக்ஷன்ல ரெடியா இருக்க திரைப்படம் தான் தாய் கிழவி. இந்த படத்தோடைய ரிலீஸ இந்த வருஷம் பிப்ரவரி 20ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல அஜித் ஹீரோவா நடிக்கிற திரைப்படத்துல ஸ்ரீலீலா ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக ஆக்ட்ரஸ் சுவாசிகாவ லாக் பண்ணியிருக்காங்க. கார்த்தியோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் வா வாத்தியார். இந்த படத்துக்கான சென்சார் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் குடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய டியூரேஷன் 2 ஹவர்ஸ் 9 மினிட்ஸ் 3 செகண்ட்ஸ். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இந்த படம் இருக்க போதுன்றத இந்த படத்தோட டியூரேஷனே சொல்லிடுச்சு. சுதா கொங்காரா பராசக்தி படத்துக்கு முன்னாடி துல்கர் சல்மான மீட் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரிய சொல்லியிருக்காங்க. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கு. அந்த கதைய சொல்றதுக்கு முன்னாடி சுதா கொங்காரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் ஒரு சின்ன படம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா கதைய கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா துல்கர் சொல்லியிருக்காரு, இந்த படத்தோடைய பட்ஜெட் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இது சின்ன படம் கிடையாதுன்றத சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்ட்ட பண்ண போறாங்கன்ற மாரி டாக் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சியான் விக்ரமுடைய நடிப்புல தெய்வ திருமகள் அப்படின்ற படம் பார்த்துருக்கோம். அதுல ஒரு குட்டி பாப்பா நடிச்சிருப்பாங்க. அவங்க சாரா. அவங்க ரீசென்ட்டா ஹிந்தியில துரந்தர் அப்படின்ற பிளாக் பஸ்டர் திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்க தமிழ்ல தேனாண்டாள் ஃபிலிம்ஸோடைய புரொடக்ஷன்ல யுஃபோரியா அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய ரிலீஸ பிப்ரவரி 6ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தியிலயும் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குன்ற மாரியான டாக்ஸ் இருக்கு. கார்த்தி அவர்கள் சர்தார் 2 படத்துடைய ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல மார்ஷல் அப்படின்ற படத்தையும் நடிச்சு முடிச்சுட்டாரு. அதுதான் கார்த்தியோடைய அடுத்த படமா இருக்க போதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு.